நிறைய பெத்தவங்க கடைசி காலத்துல போய் ஆசிரமத்துல தனியா வாழ வேண்டியதா. வேணாம் முத்து, இது எங்க குடும்ப விஷயம். எதுனா உன் குடும்ப விஷயம்? இப்பதான் உனக்கு குடும்பம் இருக்குன்றது ஞாபகம் வருதா? இப்பதான் ஞாபகம் வருதா கேக்குறேன். உன் அப்பா பாதியில போய் சேர்ந்துட்டாரு. தனியால உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அவங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன் பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு இவங்களை தனியா விட்டு எங்கேயோ ஓட்டு. இன்னைக்கு வந்து நின்னு அவங்க குணத்தை பத்தியா வாய் குசாம் பேசுற நீ. நீ எல்லாம் ஒரு புள்ளையடா, புள்ளையடா, புள்ளையடா. அம்மா பத்தி பேசுடா, பேசுடா. வேணாப்பா. பாத்தியாடா? ஆனா உன் வயசுக்கு எப்பறம் அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுச்சு? நட்பா பழகிறவங்களை கொச்சப்படுத்தி எப்பறம் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிற? டேய், நீ ஏன்டா இப்படி கடந்து குதிச்சிட்டு இருக்க? அவன் அம்மாவா அவன் கேள்வி கேக்குறான், உனக்கு என்ன வந்தது? அத்தை, அவருக்கு இப்படி தோண காரணமே நீங்க தான். நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? ஏய், சும்மா உன் வேலை வேலை கத்தாதீங்க அத்தை. பார்வதி ஆண்டி உங்க ஃப்ரெண்ட் தானே? இத்தனை வருஷம் பழகிருக்கீங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? இவங்க ரெண்டு பேருமே குழந்தைங்களுக்கு நல்ல கதை சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இவங்கள பத்தி தப்பு தப்பா கதை கட்டி விட்டுருக்கீங்க. பார்வதி ஆண்டி மனசுல என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஆண்டியோட நல்லதுக்காக பண்றேன்னு சொன்னீங்க. இதான் நீங்க அவங்களுக்கு பண்ற நல்லதா? என்னடி என்ன எதிர்த்து திமிரா பேசுற? நியாயத்தை பேசுறேன். நீங்க பண்ணது பெரிய தப்பு. உங்க நட்புக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. ஆண்டிய ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல. கரெக்டா சொன்ன மீனா. சொந்த பந்தம் யாரும் நம்பலைனாலும் நம்ம ஃப்ரெண்டு மட்டும் தான் நம்மள நம்புவாங்க, கூடவே இருப்பாங்க. ஆனா இவங்க இருக்காங்களே, அந்த ஃப்ரெண்டுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. டேய் போதும், என் வீட்ல வந்து நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாருமா, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. முதல்ல அந்த ஆளை வெளிய போக சொல்லு. இங்க பாரு, உனக்கு நான் வேணுமா இல்ல அந்த ஆள் வேணுமா முடிவு பண்ணிக்க. பாருடா, நான் ஆப்ஷன் கொடுக்குறியா நீ? அத்த, நீங்க யாருக்காகவும் யோசிக்காங்க அத்த. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அத்த. ஆமா ஆண்டி, நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல பாசம் காட்டுறவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நம்மள புரிஞ்சுக்காதவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை இழக்க கூடாது. இது உங்க வாழ்க்கை. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஆண்டி. அத்த, உங்க கூட நாங்க இருக்கோம். அத்த பாசம் உங்களை கலங்க வைக்குதுன்னு தெரியுது அத்த. ஆனா உங்க மேலேயும் சார் மேலேயும் எந்த தப்பும் இல்ல அத்த. ஒரு ஆணும் பொண்ணும் பேசினா எந்த வயசா இருந்தாலும் இந்த உலகம் தப்பா தான் பாக்கும். பாக்குற கண்ணோட பிரச்சனை அது. மா, இந்த ஆளை வெளியே அனுப்புறியா இல்லையா? உங்க முடிவை சொன்னா நான் வெளியே போயிடுறேன். பாத்தீங்களா அத்த, இப்ப கூட அவன் கிளம்பி போயிருவேன்னு தான் சொல்றான்.